60,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டரின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை குழு ஜெர்மனியில் உள்ள கீலுக்கு விஜயம் செய்த பின்னர் இந்தியாவில் 6 மிகவும் மேம்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கான சோதனைகள் மார்ச் மாதத்திலிருந்து நடந்து வருகின்றன. வெளிநாட்டு விற்பனையாளர்களுடனான கூட்டாண்மைக்காக இந்திய கப்பல் கட்டும் தளங்களான மசகான் டாக்யார்ட்ஸ் லிமிடெட் MDL மற்றும் லார்சன் அண்ட் டூப்ரோ ஆகியவற்றுக்கு டெண்டர் வழங்கப்பட்டது. இதன் கீழ் உள்நாட்டு உள்ளடக்கம் 60%த்திற்கும் அதிகமாக இருக்கும். ஜெர்மன் கடற்படை நிலையத்தில் இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் MDL-இன் கூட்டாளியான ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல் உற்பத்தியாளரான தைசென் குரூப் மரைன் சிஸ்டம்ஸின் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ராபல்ஷன் EIP அமைப்பை கண்டனர். இந்த முயற்சிகள் இந்திய கடற்படையின் வழக்கமான நீர்மூழ்கி கப்பல்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். சோதனையின் அடுத்த கட்டம் ஸ்பெயினில் நடைபெறும் என்று ஏனாய் தெரிவித்துள்ளது. லார்சன் மற்றும் டூப்ரோ மற்றும் ஸ்பானிஷ் நிறுவனமான நவந்தியா இடையே ஒரு குழு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஜூன் மாத இறுதியில் ஸ்பானிஷ் கடற்படை நிலையத்தில் இரு நிறுவனங்களும் தங்கள் EIP அமைப்பை காட்சிப்படுத்தும். இந்திய கடற்படை கப்பல்களை நீண்ட நேரம் தண்ணீருக்கு அடியில் வைத்திருக்க EIP அமைப்பு முக்கியமானது. இது இந்திய கடற்படைக்கு மேம்பட்ட திறன்களை கொண்ட பெரிய கப்பல்களை கொண்டிருக்கவும் உதவும். EIP பொருத்தப்படாத ஒரு வழக்கமான நீர்மூழ்கி கப்பல் அதன் புரோப்பல்லர்களுக்கு சக்தி அளிக்கும் பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்ய அடிக்கடி ஸ்னோர்கெல் செய்ய வேண்டியிருக்கும். இது கண்டறிதல் அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளுமே EIP பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டுள்ளன. இந்தியா தற்போது இயக்கும் எந்த வழக்கமான நீர்மூழ்கி கப்பல்களிலும் EIP இல்லை. கல்வாரி வகுப்பு படகுகள் அவற்றின் மறுசீரமைப்பு திட்டத்தின் போது EIP பொருத்தப்பட்டிருக்கும்.